இதோ ஐயா வராருங்க. ராஜசேகர் ஸ்பீக்கிங். ராஜசேகர், நான் சங்கர் பேசுறேன். என்ன டாக்டர்? ஐ எம் வெரி சாரி. மீனாவுக்கு என்ன மீனாவுக்கு? ஆறுதல் சொல்ல முடியாத மாபெரும் இழப்பு. நீ வார்த்தைக்கு வார்த்தை அவ இதயத்தை கிழிச்சு பாரு, அதுல நான் தான் இருப்பேன்னு சொல்லுவியே. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டேன். அவ இதயத்துல நீ இல்லை, யாரோ ஒருத்தன் இருந்திருக்க. அதுதான் யாருன்னு தெரியல. நீ குழந்தையாவே பார்த்த, ஆனா பருவம் வந்த அவ அந்த ஏஜ்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடாத ஒரு முடிவுக்கு உதாரணம் ஆயிட்டா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எஜுகேஷனல் டூர் போனதா சொன்னது பொய். யாரோ ஒருத்தன் காதலன்கிற பேர்ல அவ கூட இருந்திருக்கா. அவன் கூட தான் போயிருக்கா. போன இடத்துல he must have tried to seduce her. அவ அதுக்கு இடம் கொடுக்கல. சோ பலாத்காரமா கற்பழிச்சுட்டு மீனாவை கொலை பண்ணிட்டு போயிட்டான். இதுதான் போலீஸ் இன்ஃபர்மேஷன்ல கிடைச்ச விஷயம். ஆள் யாருன்னு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. என்னதான் உன் கண்ணதிலேயே வச்சு காப்பாத்தினாலும் டீனேஜ்ங்கிறது பெண்கள் வாழ்க்கையில ஒரு கண்டம். அந்த ஏஜ்ல ஏற்படுற மிரேஜ், அந்த ஸ்டேஜ மீனாவால கடந்து கரையேற முடியல. உன் கண்ணுக்கு கண்ணீரை சொந்தமாக்கிட்டு அவ போயிட்டா. You have lost your daughter. I have lost my daughter-in-law. மீனா, மீனா, அவ கெட்டதும் தெரியாது, கெடுத்தவனையும் தெரியாது. எங்கன்னு தேடுவேன், யாருன்னு தேடுவேன். ஒரு நாள் என்னுடைய சிகரெட் நெருப்பு அவளுடைய பட்டு கண்ணத்துல பட்டுடுச்சு. நான் எங்க ஃபீல் பண்ண போறணும்னு நினைச்சு அந்த வலியை அவன் மறைச்சிட்டான். நான் அதை கவனிச்சுட்டேன். அன்னையில இருந்து நான் சிகரெட்டே பிடிக்கிறேன். அந்த தங்க விக்கிரகத்தை நானே என் கையாலேயே நெருப்பு வச்சு கொடுத்துட்டேன். வண்ண வண்ண மலரா வச்சிருந்தாளே, எல்லா மலரையும் ஒன்னா கட்டி மாலையா போட்டாங்களே. இதை நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்? இனிமே இந்த வீட்டுல நான் எப்படி இருப்பேன்? மாணிக்கம், மாணிக்கம், இந்த வீட்டை காலி பண்ணுங்கடா. இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுடா. ஐயா, வீட்டை காலி பண்ண ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. சாமான்களாம் எடுக்க சொல்லாங்களா? வாங்க, நீ அந்த பக்கம் போ. நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் போங்க. நீங்க ரெண்டையும் ஜாக்கிரதை எடுத்துங்க. அந்த பக்கம் ரெண்டு பேரும் மேல. அங்கிள், உங்களை நான் எவ்வளவு அழகா வந்திருக்கேன். இங்க கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இந்த ஒயிட் சாரி கட்டிக்கிறேன். நீங்க அந்த பிளாக் பேண்ட்டும் பிளாக் ஷர்ட்டும் போட்டுங்க. ஓகே? கொஞ்சம் பிடிங்க அங்கிள்.
காலி பண்ண மாட்டேன். நான் இந்த விட்டு விட்டு போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என் மீன் இங்கதான் இருந்தா, இங்கதான் வேண்டாம். அவ ஆவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. மாணிக்கா, எடுத்ததெல்லாம் வச்சிட சொல்றா. நான் இந்த விட்டு விட்டு போக மாட்டேன்டா. நான் இங்கதான்டா இருப்பேன். மாணிக்கா, என் ஆயுசு பூரா நான் இங்கதான்டா இருப்பேன். அம்மா அம்மா அம்மா. உன்னை பார்க்கும்போது எனக்கு மீனாவுடைய ஞாபகமாவே இருக்கு. அதே குரல், அதே முகம். நான் சொல்லல, அதே ஏஜ், அதே வயசு. அவளுடைய நிலைமை உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் கண்டிக்கிறேன். அங்கிள் அங்கிள், நோ, என்ன அப்படி கூப்பிடாது. மறுபடியும் அழுகிறதுக்கு என் உடம்புல திராணி கிடையாது. வா. அங்கிள் வாங்க அங்கிள், உட்காருங்க. டின்னர் ரெடி. அங்கிள் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அங்கிள், என்ன அவசரம்? மெதுவா சாப்பிடுங்க. ஐயோ அங்கிள், மெதுவா சாப்பிடுங்க. என்ன அவசரம்? உங்களை யாரோ நினைக்கிறாங்க, அதான் உங்களுக்கு புரியுது. நினைக்கிறவ பக்கத்திலேயே தான் இருக்கா. உன்னை தவிர வேற யாரும் என்ன நினைக்க போறது? அடடடடா, இருமிட்டே இருக்கீங்கல்ல, இப்ப எதுக்காக சிகரெட்டு? நான் சொல்றேன் கேக்குறீங்களா? இனிமே இந்த சிகரெட்டையே விட்டுடுங்க. நீ என்னுடைய டாக்டர், சிகரெட் என்னுடைய லவ்வர். ரெண்டு பேரும் நான் யார விடுறது? டேப்லெட் பாய் தருங்க. Wow, uncle. Yes. Oh, you look so beautiful in this dress, uncle. Oh my God, you look so lovely, uncle. உங்களுக்கு இந்த dress பிரமாதமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அங்கிள் ஸ்டைலே தனி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஊர்ல உங்களை பத்தி எல்லாரும் பிரைஸ் பண்றதை கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா?